தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ அல்லது உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. நமக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்குபவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒதுக்குவது நேரத்தை அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதியை. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்று புத்திக்கு தெரிவது மூக்கு உடையும் போதுதான். அடுத்தவரின் விமர்சனங்களை கேட்டு எந்த காரியத்திலும் பின்வாங்காதீர்கள். பிழைகள் திருத்தி முன்னோக்கி சென்று பாருங்கள். பிழை என்று சொன்னவர்கள் உங்கள் பின்னால் தான் நிற்பார்கள். பசி சென்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். இரண்டுமே பயனற்றது. வெற்றி உன்னிடம். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்றுவிடலாம். விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட நம் தன்மானம் முக்கியம். வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உங்கள் தனித்திறமையை பற்றி அறியாதவர்கள் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டு இருந்தால் அதை நினைத்து தயவு செய்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். என்னை ஏன்னு கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாது. ஏமாற்றியவர்களை வெல்லாமல் விடக்கூடாது. வசதியை கண்டு தலை வணங்காதே, முதுமையை கண்டால் தலை வணங்கு. வசதி சிலருக்கு வரும், முதுமை எல்லோருக்கும் வரும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும்போது எண்ணிக்கொள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை. இன்றைக்கு இல்லையெனில் நாளை, நாளை இல்லையெனில் இன்னும் ஒரு நாள். இதற்கெல்லாம் புலம்பாதே. தள்ளி தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது. உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திருத்திக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. வெற்றி தப்பே செய்யாததால் வருவதில்லை, ஒரே தப்பை மறுபடியும் செய்யாததால் வருவது. நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி. அனுபவம். என்னடா வாழ்க்கை இது என்று சலிக்கும் பல நேரங்களில் நம்மை தேற்றி மீண்டும் ஓடச் செய்வது நாம் பெற்ற நம் பிள்ளைகளின் முகங்களே. பயணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும். இளமையும் காலமும் இருக்கும் வரை வாழ்க்கை புரியாது. வாழ்க்கை புரியும் போது உதவி செய்ய இளமையும் காலமும் இருக்காது. சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் தவறவிட்டோம் என்றும் சிந்திக்க வைக்கிறது பல சமயம் வாழ்க்கை. தள்ளாடும் வயது வரும் முன்பு தனக்கென எதுவும் சேர்த்து வைத்துக்கொள். தனித்து விடப்பட்டாலும் தளராது தன்மானத்தோடு வாழலாம். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புகிறவர்களை விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையானது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது 10%. அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்பதே 90%. திறமையை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது. அது எது திறமை என்று அறியக்கூடிய திறமைதான். மற்றவங்க பாப்பாங்கன்னு பளபளப்பா வாழ்வதை விட
நமக்கு பிடிச்சா போல கலகலப்பா வாழ்ந்துவிட்டு போகலாம். யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே, விரைவில் வெறுப்பாய். அதேபோல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே, விரைவில் வெறுக்கப்படுவாய். ஒரு வீட்ல நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் அந்த காலம். நல்ல காரியம் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பது இந்த காலம். ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால், அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். இளகிய மனம் கொண்டவர்கள் அடிக்கடி கல்லடிப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் அதை தவறாகவே எடுத்துக்கொள்ளும் உலகம் இது. ஒரு கணவனுக்கு தன் தாயைப் போல பாசம் காட்டும் மனைவி கிடைப்பது சுலபம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன் அப்பா போல பாசம் காட்டும் கணவர் கிடைப்பது கஷ்டம். எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. வெறுப்பை துன்பத்திடம் காட்டுங்கள். மகிழ்ச்சி தானாக வரும். நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள். எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில்தான் இருக்கிறது. ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனிதநேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. கருணையுடன் வாழ்வோம். வங்கியாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் பேலன்ஸ் இருந்தால்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அழகான மலர்களின் ஆயுள் குறைவு, அன்பான மனங்களின் ஆயுள் அதிகம். வாடும் வரை பூக்கள் நம்மை அழகாக்கும். வாழும் வரை அன்பு நம் வாழ்க்கையை அழகாக்கும். அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருட்டில் இருந்து கொண்டு விளைவுகளை பற்றி சிந்திப்பதை விட வெளிச்சத்தை சந்திக்க முயற்சி செய். எதிர்த்து நிற்கும் துணிவை பெற்றுவிட்டாலே போதும், எத்துன்பமும் பறந்துவிடும். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். நேரம் கிடைக்கும்போது மட்டும் நலம் விசாரிக்காமல் நமக்காக நேரம் ஒதுக்கி நலம் விசாரிக்கும் அன்பான உறவு கிடைப்பது கூட ஒரு பெரிய வரமே. பட்டுப்போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை, பணமில்லாத வீட்டுக்கு உறவுகளும் வருவதில்லை. எனவே உனக்கென்று ஏதாவது வைத்துக்கொள். அப்போதுதான் யார் வந்தாலும் போனாலும் கவலை இல்லை. கைக்கு அருகில் உள்ள முதல் கடமையை ஆற்றுங்கள். அடுத்த கடமை என்ன என்பது தன்னாலே புலப்படும். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. நிம்மதியின் ரகசியம்: யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். நேர்மை ஒன்றே மனிதன் அணிய வேண்டிய அணிகலன். தவறு செய்து விட்டால் மறைக்காதே. நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே. கோபம் வரும்போது பேசாதே. மகிழ்ச்சியாய் இருக்கும்போது வாக்கு கொடுக்காதே. துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. ஏமாற்றி சிரிக்காதே. ஆத்திரத்தில் முடிவு எடுக்காதே. அவசரத்தில் எதையும் தொடங்காதே. மனிதன் ஏமாற்றி விட்டான் என்ற கவலை வேண்டாம். ஒன்று நினைவில் வைத்துக்கொள்: காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு பறவைக்கும் உணவு அளிக்கிறான் இறைவன். ஆனால் அதை அவன் கூண்டுக்குள் வைப்பதில்லை. வேறு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைத்தவன் இந்த உலகத்தில் இருக்கும் தவறுகளை கண்டுபிடிப்பவர்கள் அனைவரையும் விட உலகத்திற்கு நல்லதை செய்தவனாக கருதப்படுவான். தென்றலாய் இருந்துவிடு, எதையும் கடக்கலாம். எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே
எவ்வாறு அந்த சோதனையை கடந்து வருகிறோம் என்பதே ஆகும். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் உள்ளது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எண்ணங்களின் தரம் உயர உன் வாழ்க்கையின் தரம் உயரும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். துரோகங்களால் வீழ்ந்தேன், பிரிவுகளால் உடைந்தேன், வார்த்தைகளால் வெந்தேன், கண்ணீரால் நனைந்தேன். ஆனாலும் ஈசனே, உன் கரம் பற்றியதால் இன்னமும் உயிர் வாழ்கிறேன்.